வணக்கம் மக்களே. உருட்டுன்னா உருட்டு, உலகமகா உருட்டு. அதுக்கு பேர் போனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் ஜேம்ஸ் வசந்தன். இவர் ஒரு இசையமைப்பாளரா, இல்லை ஒரு அரசியல் விமர்சகரா, இல்லை ஒரு தொலைக்காட்சியுடைய வர்ணனையாளரா, இவரை எந்த கதையில் கொண்டு சேர்க்கன்னே தெரியல. தொடர்ச்சியாக இந்த சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசிகிட்டு இருப்பார். சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசுகிறாரு. திமுகவுடைய சொம்பாக மாறிட்டார். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நான் என்னுடைய காரை ஒரு இடத்துல விட்டுருந்தேன். ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தோம், நானும் என் மனைவியும். அங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் 1 மணி நேரம் கழித்து வந்து பார்க்கும்போது என் காருடைய பின்னாடி கண்ணாடியை யாரோ உடைச்சிருக்காங்க. சைடில் உள்ள அந்த பின் கண்ணாடியை யாரோ உடைச்சிருக்காங்க. இதை செய்தது யார்? நான் கடந்த சில மாதங்களாகவே, சில ஆண்டுகளாகவே தாவேக்காவுக்கு எதிராக, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கும் அவருடைய கட்சிக்கும் எதிராகவும் நான் பேசிட்டு வர்றேன். ஸோ ஒருவேளை அந்த தாவேக்கா தொண்டர்கள் யாரும் இந்த மாதிரி உடைத்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு சமூக வலைது. என்ன பதிவு போட்டிருக்காரு? இது தற்கொலைகளின் செயலா இல்லை கருங்காலிகளுடைய செயலா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதை விசாரித்த நம்மளுடைய தமிழக காவல்துறை, இவர் இந்த பதிவை போட்ட உடனே பத்திரிகையாளர்கள், நிறைய அரசியலில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் இவருக்கு ஃபோன் பண்ணி என்ன நடந்தது என்னன்னு கேட்கும்போது இவரும் விஷயத்தை சொல்லியிருக்காரு. எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு காவல்துறையில் ஒரு புகாரை கொடுத்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ இவரும் சேஃபர் சைடு கொடுத்துட்டாரு. ஸோ இதை காவல்துறை விசாரித்து இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குட்டை உடைச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது வடிவேலு சொல்லுவார்ல, பொய் சொல்லலாம், இந்த ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த புழுவுனி மன்னன் தான் நம்ம ஜேம்ஸ் வசந்தன். எதையுமே ஒரு விஷயத்தை தீர ஆராய்ஞ்சாலே, நம்மளே ஒரு பிரச்சனை நடக்கு, நம்ம சுற்றி ஒரு பிரச்சனை நடக்குன்னு கொஞ்சம் விசாரித்தாலே, அக்கம்பக்கத்தில் விசாரித்தாலே இதை செஞ்சது யாருன்னு சொல்லிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெட்டி கடையிலே யாரும் சொல்லிடுவாங்க. ஸோ அதே போல் தான் ஜேம்ஸ் வசந்தனுடைய கார் கண்ணாடி உடைச்சிருக்கு. அவர் சாப்பிட போயிருக்கார், கார் கண்ணாடியை உடைச்சிருக்காங்க. இவர் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இதை உடைத்தது தாவேக்காரங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சமூக வலைதளத்தை போட்டார். பட் இதை விசாரித்த போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா, இவர் காரை ஒரு வீட்டு வாசலுக்கு முன்னாடி நேராக கொண்டு விட்டார். இவர் காரை கொண்டு அடைச்சி, வாசலை அடைச்சி காரை விட்டார்னா அந்த வீட்டுக்காரன் எப்படி போவான்? ஹெலிகாப்டர்லேயே போய் உள்ளே குதிப்பான்? அவனுக்கு இதே பிரச்சனையாக இருந்திருக்கு. இந்த ஹோட்டலில் சாப்பிட்றவங்க இவன் வீட்டு வாசல்லையே விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த வீட்டுடைய உரிமையாளர் பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணி, வயதான பெண்மணி. அந்த பெண்மணி என்னென்னா, அந்த ஹோட்டலில் போய் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றவங்க தொடர்ச்சியாக என் வீட்டு வாசலில் காரை விடுறாங்க, நீங்கள் அதை சொல்லுங்கள், உங்கள் இடத்துல பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணுங்கள், இல்லை எங்கே விட சொல்லாதீங்க, எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி, ஒரு வயதான பெண்மணி, அந்த ஹோட்டல் உரிமையாளர்கிட்டையோ அந்த ஹோட்டல் மேனேஜர்கிட்டையோ அவங்க தொடர்ச்சியாக சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு எந்த தீர்வும் கிடைத்ததில்லை. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, நம்ம அண்ணன் ஜேம்ஸ் வசந்தனும் காரை கொண்டு அவர் பாணிக்கு விட்டுட்டு போயிட்டார். ஸோ இதை பார்த்த அந்த பெண்மணி பார்த்திங்கன்னா வெகுண்டிலேருந்து போக முடியல, எத்தனை சொல்லி பார்ப்பான். நம்மளே தானே செய்வோம். தொடர்ச்சி நம்ம வீட்டு வாசலில் ஒருத்தன் காரை விட்டுட்டு இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? சொல்லி பார்ப்போம். ஆனால் ஒரு பஞ்சர் பண்ணுவான், ஏதாவது பண்ணத்தான் செய்வோம். இது தனி மனித இயல்பு தான். அந்த அம்மா கார் கண்ணாடியை உடைச்சிது. ஸோ இதை பார்த்த உடனே இவருக்கும் அவர் மனைவிக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா எவன்டா நம்ம கார் கண்ணாடியை உடைச்சது அப்படின்னு இவர் போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்க, போலீஸ் விசாரிச்சதுக்கப்புறம் இது தெரிஞ்சிருக்கு. இதுக்கு இடையில் நம்ம அண்ணன் ஜேம்ஸ் வசந்தன் என்ன பதிவு போட்டார்னா, இது தாவேக்காவுடைய தற்குறிகள் வேலை தான், அணில் குஞ்சுகளுடைய வேலை தான், இதை செய்தது கருங்காலிகளா இல்லை தற்குறிகளா அப்படின்னு பெரிய பதிவெல்லாம் போட்டார். போட்ட பதிவை இப்போ தேடி பார்த்தா ஃபேஸ்புக்கில் காணோம். ஐயா டெலீட் பண்ணிட்டார். ஸோ இப்படி இந்த அறிவுரை சொல்லுவது பார்த்திங்கன்னா ஊருக்கு மட்டும்தான். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த அண்டா செந்தில், இந்த ஜீவ சகாப்தன், இந்த ஜேம்ஸ் வசந்தன், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அறிவுரை அடுத்தவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் எதையுமே கேட்க மாட்டாங்க. அதாவது இவர் என்ன சொன்னார் வீடியோவில், நான் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் என்னுடைய வாகனத்தை பார்க் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு விதிகள்லாம் கடைபிடிச்சிட்டு தான் நான் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் தான் நாங்கள் சாப்பிட போனோம் அப்படிங்காரு. ஆனால் அந்த பெண்மணி பாருங்கள், என் வீட்டு வாசல் முன்னாடி கொண்டாந்து விட்டுருக்கா, நான் எப்படி வீட்டுக்கு போகிறது? ஒரு வயதான பெண்மணி. அதான் இந்த ஜேம்ஸ் வசந்தன் போடுறவரெல்லாம், இவர் ஜேம்ஸ் வசந்தன் இல்லை, கேம்ஸ் வசந்தன். இவர் டிவிலையும் அதானே பண்ணிகிட்ருக்காரு. கேம்ஸ் சொல்லி அது வார்த்தை விளையாட்டு மாதிரி இந்த கேம்ஸ் வசந்தன் தான் இவர். பார்த்திங்கன்னா ஒரு எந்த ஒரு துறையிலையுமே ஒரு நிலையான அறிவு பெறாதவர். அதாவது இந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்கள்ல, இந்த
மாடு நுனிப்புல் மேய்ஞ்ச கதைன்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது இப்போ நம்ம ஒரு தொழிலில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 100% அதில் வேலை பார்ப்போம், சைடில் ஏதாவது பண்ணுவோம். இவனுக்கு எதுவுமே வேலை நிரந்தர வேலை கிடையாது. அரசியலில் பேசுகிறது, கலைஞர் டிவியில் ஏதாவது இந்த வார்த்தை விளையாட்டு அந்த மாதிரிலாம் நடத்திக்கிட்டு இருப்பார், பள்ளி குழந்தைகள் அது கூட. ப்ளஸ் ஏதோ சுப்பிரமணியபுரத்தில் ஒரு பாட்டுக்கு மியூசிக் போட்டார், ஹிட் ஆகிட்டு. கொஞ்சம் கிறிஸ்தவ அமைப்புகள் கூட தொடர்பில் இருக்குது. ஸோ சிறுபான்மையில் இருக்க ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு திமுக கூட தொடர்பில் இருக்காரே தவிர ஹீ இஸ் நாட் எ வெரி குவாலிஃபைடு பர்சன். அதான் என்னுடைய அபிப்பிராயம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெல் டு டூ வெல் செட்டில்டாக இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பதிவுகள்லாம் போட மாட்டாங்க. நிறைய பேர் இருக்காங்க இசைத்துறையில் மிகப்பெரிய ஒரு பக்திமானாக. நான் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பக்திமான யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் இமான் அவர்களை தான் சொல்கிறேன். டி இமான் மிகப்பெரிய ஒரு பக்திமான், மிகப்பெரிய ஒரு பக்திமான். காலையில் அவருடைய நாட்களை தொடங்கும் போது பைபிளை படிக்காமல், சுவிசேஷத்தை படிக்காமல் அவர் தன்னுடைய நாளை தொடங்க மாட்டார். அந்த அளவுக்கு ஒரு மிக மதிக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் இமான் அவர்களை தான். ஸோ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜேம்ஸ் வசந்தன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறைகுடம் கூத்தாடுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த குறைகுடம் தான் இந்த ஜேம்ஸ் வசந்தன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.